Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்ய போறோம்ன்றதை வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தை வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டு அந்த பாத்திரம் சூடான உடனே எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 3 to 4 tablespoons of oil எண்ணெய் நம்ம நல்லா ஊத்திக்கலாம். ஊத்திட்டு இந்த எண்ணெய் சூடான உடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ண வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் 3 ஆனியன்ஸை வந்து இது வந்து நம்ம நல்லா கொஞ்சம் ரொம்ப வதக்குவோம்னா கொஞ்சமாக வதக்கிக்கலாம். வதங்கி வரும்போது நம்ம இந்த மசாலா எடுத்து வச்சுருக்கோம். பட்டை, லவங்கு, அப்புறம் இந்த பிரிஞ்சி எல்லாம் ஒரு 4 ஏலக்காய் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் இப்படி நீளமாக கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வெங்காயம் பின்ன நம்ம போட்ட எல்லா திங்ஸும் நல்லா கொஞ்சம் வதக்கிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 to 4 tablespoons இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் அதை நல்லா இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா அந்த பச்சை மசாலா போகிற வரைக்கும் அதை வந்து கொஞ்சம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து இது ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 1 tablespoon ஆஃப் சில்லி பவுடர், 1 tablespoon மிளகாய் பொடி, அடுத்து 2 tablespoon ஆஃப் தனியா பொடி, Coriander பவுடர் 2 tablespoon. அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலையும் நம்ம வந்து நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும், பச்சை மசாலா அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லா பொரிஞ்ச பிறகு அடுத்து வந்து நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளியை நம்ம ஸ்லைஸாக வெட்டிக்கிட்டு இதில் போடுறோம். மீடியம் சைஸ், ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப சின்னதாக மீடியம் சைஸில் இந்த 3 தக்காளியும் நாங்கள் வெட்டியிருக்கோம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த தக்காளியை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இது வெந்த பிறகு நம்ம அடுத்து காளான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த டொமேட்டோ நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க இந்த காளானை நம்ம இதில் போட போகிறோம். இப்படி ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ இந்த காளான் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒரு 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கோம். அதை இது வந்து இதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 லெமனை வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து ஒரு கை அளவு புதினா, அதே போல் ஒரு கை அளவு கொத்தமல்லி, இதையும் நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். அப்போ தான் இந்த மஷ்ரூமில் வந்து இந்த மசாலா நல்லா ஊறும். அதனால இப்போ நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா மசாலா வதங்கி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஓகே, இப்போ நம்ம வந்து அரிசியை போட போகிறோம். நம்ம வந்து இங்கே 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம். இப்போ வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு நம்ம முதல் 4 கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கலாம். நீங்கள் 1 கிளாஸ் அரிசி வச்சா 2 கிளாஸ் தண்ணியத்துக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 2 கிளாஸ் அரிசிக்கு வந்து நான் 4 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ இந்த தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து உப்பு, தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா பாயில் ஆகிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரைஸை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம குக்காக விட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை லைட்டாக கிளறிக்கலாம். நான் ரொம்ப கிளறினோம்னா அரிசி உடஞ்சிரும். அதனால நம்ம லைட்டாக சும்மா அப்படியே கிளறிக்கலாம். இப்போ நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், டேஸ்டியான ருசியான மஷ்ரூம் பிரியாணி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.